micromax ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சூப்பரான வேல்யூ ஃபார் மணி மொபைலை நேற்று இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த மொபைல் ஒரு கம்ப்ளீட் இந்தியன் மொபைல்ன்றதால சைனீஸ் ப்ராடக்ட் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த வீடியோவில் மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1ஓட ஆல்ரெடி மார்க்கெட்டில் இந்த பட்ஜெட்டில் இருக்க சைனீஸ் பிராண்ட் ரெட்மியோட நோட் 9 கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ரெண்டு மொபைலில் நம்ம எதை சூஸ் பண்ணுறதுன்னு நம்மளோட ஸ்டார் ரேங்கிங்கை வச்சு டிசைட் பண்ணலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம லான்ச் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல மைக்ரோமேக்ஸ் நோட் 1 நவம்பர் 3லேயும் ரெட்மி நோட் 9 ஏப்ரல் 30லேயும் அவங்களோட மொபைல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல நோட் 1 ஃப்ரண்ட்டில் ப்ரொடக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பேக் தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சுவல் டிசைன் டிஸ்பிளேயோட லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரியர் மவுண்டடாக அலைன் பண்ணியிருக்காங்க. வெயிட் பொறுத்த வரைக்கும் 196 கிராம்ஸ் வருது. இந்த சைட் ரெட்மி நோட் 9ல் ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5ம் பேக் பிளாஸ்டிக் பேக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் பஞ்சுவல் டிசைன் லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் 199 கிராம்ஸ் வருது. டிசைன் பொறுத்த வரைக்கும் எந்தவித டிஃப்ரென்சஸும் இல்லை இந்த ரெண்டு மொபைலுக்குள்ளே. பட் பில்டை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ரெட்மி நோட் 9 யூஸ் பண்ணியிருக்கிறதால இந்த செக்மெண்ட்டை ரெட்மி நோட் 9 வின் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல மைக்ரோமேக்ஸ் 6.67 இன்ச்சஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெஃப்ரெஷ் ரேட் 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கத்தில் ரெட்மி நோட் 9 6.53 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான். ரெஃப்ரெஷ் ரேட்டும் இங்கே 60 ஹெர்ட்ஸ் தான். பட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19.5:9 என்ற செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிராண்டுமே எந்தவித காம்ப்ரமைசஸும் பண்ணல இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ரெண்டு மொபைலுக்கும் ஒரு ஸ்டார் தான் தரலாம். நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரெண்டு மொபைலுமே குவாட் கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 1 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2+2 மெகா பிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. நோட் 9 பொறுத்த வரைக்கும் 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் 2 மெகா பிக்சல் மேக்ரோவும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு வரும்போது மைக்ரோமேக்ஸ் நோட் 1 16 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 9 13 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸை வச்சு பார்க்கும்போது ரெண்டு கேமராஸுமே ஈக்குவலாக தான் இருக்க மாதிரி தெரியுது. மைக்ரோமேக்ஸில் வைட் ஆங்கிள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மியில் செல்ஃபி கேமரா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலுக்கும் நான் ஒரு ஸ்டார் தரேன். பட் இதோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு சைட் பை சைட் ரெண்டு கேமராஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரெண்டு மொபைலுமே ஒரே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் ஹீலியோ G85. இந்த ப்ராசஸர் பற்றி சொல்லணும்னா ஒரு டீசென்ட் கேமிங் ப்ராசஸர்னு சொல்லலாம். ஹீலியோ G90Tயோட ஒரு டவுன்கிரேடட் வெர்ஷன் தான் இது. எந்தவித ஹெவி கேம்ஸையும் லோ ஃப்ரேம் ரேட்ஸில் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள ப்ராசஸர் தான் இது. அண்ட் இந்த ப்ராசஸரில் ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை, பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூவும் இல்லை. ரெட்மி நோட் 9ஓட ரிவ்யூ பார்த்ததால் எனக்கு அது தெரிஞ்சுது. அண்ட் ரெட்மி நோட் 9 என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. எந்தவித ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை. அதே மாதிரி தான் மைக்ரோமேக்ஸ்லேயும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். சப்போஸ் ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ப்ராசஸர் செக்மெண்ட் ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்டார் தந்துடலாம். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல மைக்ரோமேக்ஸ் 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. அண்ட் அந்த 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 9 பொறுத்த வரைக்கும் 5020 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்டார் தந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல மைக்ரோமேக்ஸ் நோட் 1ஓட 4GB 64GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நோட் 9ஓட 4GB 64GB வேரியன்ட் 12,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ தீபாவளி சேலில் 11,500 ரூபாய்க்கு நம்மளால் ரெட்மி நோட் 9 வாங்கிக்க முடியும். பட் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 12,000 ரூபாய் கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்டோரேஜ் பார்க்கும்போது எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் ரெண்டு ஃபோன்லேயுமே இருக்குது. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் ரெட்மி நோட் 9ல் இருக்குது. ரெண்டு மொபைலுமே ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. நோட் 1 ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணியிருக்கு. நோட் 9 MIUI 11ல் ரன் ஆகுது. ஓகே, கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் ரெண்டு ஃபோனுமே சிமிலரான ஃபோன் தான் சொல்லுது. ஆனால் பில்டை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 9 கொஞ்சம் முன்னாடி இருக்குது.
ஸோ 2 ஃபோனுமே ஈக்குவலானது தான். உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5ம் ஐஆர் பிளாஸ்டரும் வேணும்னா ₹1000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி ரெட்மி நோட் 9 வாங்கலாம். இல்லை பரவாயில்ல அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டு தான் மொபைல் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நோட் 1 நீங்கள் சூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் என்னோடய கம்பேரிசன். இந்த 2 ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் இந்த 2 மொபைலில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா எந்த மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நான் டெய்லி ஈவினிங் 4 o'clock அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மூலமாக நீங்கள் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.